திருப்பல்லான். அது பிறந்த ஊர், தமிழ் வளர்த்த ஊர், தெற்கு தெற்கு திக்குக்கே பெருமை சேர்க்கும் ஊர் மதுரா என்னும் ஊர். மதுரை நகரம் நம்முடைய தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கிறது மதுரை நகரம். பாண்டியர்களுக்கெல்லாம் தலைமை பீഠமாக இருந்தது மதுரை நகரம். எப்படி வடமதுரைக்கு ஏற்றமோ தென்மதுரைக்கு அப்படித்தான் ஏற்றம். திருக்கூடல், கூடல் 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 மாநகர் தான் இதுக்கு பேர். நம்ம மதுரைன்னு சொல்லவே தவிர இந்த ஊரே கூடல் மாநகர். எதனால கூடல்ங்கிற பேர் வந்தது? கிருத்தமாலாங்கிற நதி, வைகை ஆறு, ஆகாசத்திலிருந்து இந்த வையத்தை நோக்கி இறங்கி வந்தபடியால் வையை வைகை. அது வையை வைகை என்று மருவி இருக்கு. ஆகாசத்திலேருந்து நம்ம நோக்கி வந்தாளோ இல்லையோ, அவர் ரெண்டு இடத்துல கூடுகிறாள். இந்த வைகை ஆறு கூடுகிறபடியால் மாநகரத்துக்கு கூடல் மாநகரம். அவ மாலையாக ஓடுகிறபடியால் நதிக்கு வடமொழியில் கிருத்தமாலான்னு பேர். மாலா மாலையை போல ஓடுகிறாள், சுற்றி வட்டமாக ஓடுறா, அதனால கிருத்தமாலா. வையத்தை நோக்கி வந்தவள் மதுரான்னு சொன்னா ரொம்ப இனிமையான ஊர்னு அர்த்தம். மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபா. இது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், எல்லா யுகத்திலும் பகவானுடைய சம்பந்தம் பெற்றிருக்கிற ஊர். எந்தெந்த யுகத்தில் யாராரால இந்த பெருமாள் ஆதரிக்கப்பட்டார்னு சொல்றார். கிருதயுகத்தில் பிரம்மதேவனுடைய மகன், அவர் சேவிக்க விஸ்வகர்மாவாலே கட்டப்பட்ட சிறந்த கோவில், அதுதான் கூடல் மாநகரத்து கோவில். கூடலழக பெருமாளை இப்பவும் சேவிச்சுக்கிறோம். திரேதாயுகத்தில் பிருது மகாராஜா எல்லா தலங்களுக்கும் போயிட்டு இருக்கிறச்சே அவனுடைய தேர் மேற்கொண்டு பறக்காமல் இங்கு இறங்க அவரால் ஆராதிக்கப்பட்ட பெருமாள் கூடல் மாநகரத்து பெருமாள். துவாபர யுகத்தில் அம்பரீஷ மன்னனாலே வணங்கி வழிபட்டப்பட்ட பெருமாள் கூடல் பெருமாள். கலியுகத்திலே புரூரவ மன்னன், அவனுடைய மகன் இந்திரத்யும்னன், அவனுடைய மகன் தான் மலையத்வஜ பாண்டியன்னு பேர். இந்த ஊருக்கு அந்த மலையத்வஜ பாண்டியனுக்கு ரொம்ப நெருக்கம். ஆழ்வார் தன் பாசுரத்தில் பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொலிந்த சேவடி என் சென்னையில் மேல் பொதித்தாய்னு சாதிக்கிறார். அவர்களுக்கெல்லாம் மீனக்கொடியோ இல்லையோ, பாண்டிய மன்னவர்களுக்கு மீன் கொடி. ஹிமாச்சலம் அளவுக்கு போய் ஜெயிச்சு மீன் கொடியை நாட்டிட்டு வந்தார்களாம். அவ்வளவு பெருமை இருக்கிற ஊருங்கிறார். பருப்பதத்து கயல் பொதித்த மலையத்வஜ பாண்டியன் இந்த பெருமானை சேவித்து நிரம்ப கைங்கரியங்கள் பண்ணியிருக்கார். பெருமான் கூடல் அழகர், கூடலிலே இருக்கும் அழகான எம்பெருமான் கூடல் அழகர். வீற்றிருந்த திருக்கோலம் கிழக்கே திருமுகமண்டலம். இந்த சன்னதி கீழ்தளம், முதல் தளம், 2 தளம் என்ன 3 தளமாக இருக்கு. இப்போ ரொம்ப பெரிய விமானம், அஷ்டாங்க விமானம்னு சொல்லணும் இல்லையோ. திருக்கோட்டியூரில் பார்க்க போகிறோம் அஷ்டாங்க விமானம். அதை போல் இங்கேயும் அஷ்டாங்க விமானம், 3 தளத்தில் 8 அங்கங்களோடு இருக்கிற விமானம். கீழே வீற்றிருந்த திருக்கோலத்தில் இருக்கார் ஸ்ரீதேவி பூதேவின் ஆச்சியாரோட. முதல் தளத்தில் நின்ற திருத்தோலத்தில் சூரிய நாராயணனா இருக்கார். 2ஆம் தளத்தில் க்ஷீராப்திசாயியாக சயன திருக்கோலத்தில் இருக்கிறார் உற்சவர் வியூக சுந்தர ராஜ பெருமாள். ரொம்ப ஆச்சரியமாக எழுதிருப்பார். என்ன கேட்கணுமா? மதுரை பட்டணத்துக்கு இருக்கிற கூட்டமும் நாட்டமும் சந்தடியும் அவ்வளோ உற்சவம் ரொம்ப நல்லா நடக்கும். அத்தியன உற்சவங்கிறது பகல் 10 ராப்பத்து திருநாள் கேள்விப்படுறோமே, அதில் ராப்பத்துங்கிறது தான் வைகுண்ட ஏகாட்சி திருநாள். அதுக்கு 10 நாள் முன்னாடி தான் பகல் 10. அதுக்கு ஒரு நாள் முன்னாடி இப்போ ஒரு உற்சவம் நடக்கிறது. பெரியாழ்வார் இந்த தேசத்துக்கு வந்தார். வல்லபதேவன்ற பாண்டிய மன்னவன் யார் முழுமுதற் கடவுள்னு ஸ்தாபிக்கணும்னு அவனுக்கு ஆசை. செல்வ நம்பிங்கிற ஆச்சாரியனத்தில் கேட்டான், நீ எல்லாரையும் கூப்பிடு, வித்வான்கள் வந்து முடிவெடுக்கட்டும்னு அவர் சொல்லிட்டார். பெரியாழ்வாரும் வந்தார். வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10. அவர் என்னென்ன உண்டோ வேத வாக்கியங்களை சொல்லி திருமால் ஸ்ரீமன் நாராயணன் அவர் தான் ஜகத்தே ஆள்கிறார் படைக்கிறார்னு ஸ்தாபிச்சார். எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ராஜா வச்சிருந்த சுல்கம் பொற்கிழி மெதுவாக கீழே இறங்கித்து. அதை எடுத்துட்டார் பெரியாழ்வார். அவர் தான் ஜெயிச்சுட்டார்னு எடுத்துப்போ பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தானென்னு ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10. ராஜா யானை பேரில் பெரியாழ்வாரை ஏற்றினான். அப்படி வலம் வந்துட்டுருக்கச்சே எல்லாரும் ஜெய 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 வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லிட்டு இருக்கா. தன் குழந்தைக்கு இவ்வளோ பெருசு நடக்கிறதுன்னு உடனே பார்க்கறதுக்கு கருட வாகனத்தில் ஆகாசத்தில் பெருமாள் தோன்றுகிறார். பார்த்தாழ்வார் திகைச்சு போய், இந்த துஷ்ட தேசத்தில் கெட்ட காலத்தில் எல்லார் கண்ணையும் படும்படி இப்படி நீ வடுவியா? எல்லார் கண்ணும் ஒரே மாதிரி இருக்குமா? இந்த கண்ணு அந்த கண்ணு அப்படி கண்ணு இப்படி கண்ணு என்னமோ சொல்கிறோமோ இல்லையோ, அதை போல கண்ணெல்லாம் இருந்தால் இந்த பேர் அழகனை பார்த்தா என்ன ஆகும்? அதுவும் வியூக சுந்தரமூர்த்தியாக இருக்கார் அவர். அதனால் யானைக்கு மேலே போட்டுருந்த மணியை எடுத்து தாளம் தட்டி
பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட செண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்விதிருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாறு சோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் பொக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டேன்னு பாட அதிலிருந்து திருப்பல்லாண்டு தான் திவ்ய பிரபந்தத்துக்கு முன்னாலும் ஓதப்படுகிறது. வேதத்துக்கு எப்படி ஹரிஹி ஓம்னு சொல்லித்தான் ஆரம்பிப்பா, ஹரிஹி ஓம்னு சொல்லித்தான் முடிப்பா. அதே போல் இது தமிழ் வேதம் இல்லையோ, இந்த 4000 எங்கே ஓதணும்னாலும் முதல்ல 12 பாட்டு திருப்பல்லாண்டு சொல்லணும், முடிக்கிறச்சே 12 பாட்டு திருப்பல்லாண்டு சொல்லணும். அது வேதத்துக்கு ஓம் என்னவது போல் உள்ளதற்கெல்லாம் சுருக்காய். ஆக இந்த கூடல் மாநகருக்கு ஏற்றம் பாருங்க, மொத்த தமிழ் பிரபந்தத்துக்கு முதல்ல ஓதப்படுகிற திருப்பல்லாண்டு பிறந்ததே இவ்வூர். ஓதப்படுவதில் முதல் திருப்பல்லாண்டு, பாடப்பட்டதில் முதல் பொய்கை ஆழ்வாருடைய முதல் திருவந்தாதி கூடல் மாநகரத்து வியூக சுந்தரராஜ பெருமான் கூடலழக பெருமானுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அங்கிருந்து அடுத்தவர் இவர் ரொம்ப அழகர், கள்ளழகர், கள்ளத்தனத்தோடு அழகோடு எழுந்துள்ளிருக்கார். திரு மால் இரும் சோலை மலை